நம்ம எதை விதைச்சிருக்கோன்னு தெரியலையே. இன்னைக்கு நான் என்னால் ரொம்ப அது அதிகாரத்தோடு சொல்ல முடியும். நம்ம பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கேட்கிறாருங்கிற பயம் ஒருத்தருக்குமே கிடையாது. நமக்கு சபிக்க அதிகாரமே கொடுக்கப்படலை. நான் இன்னொரு காரியத்தை கவனமாக சொல்கிறேன், கேளுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். இப்போ ஆபிரகாமை சபிச்சவங்களாம் என்ன ஆயிட்டான்? ஆசீர்வாதமாக இருப்பானா? ஆபிரகாமை சபிச்சா ரிவர்ஸ் எங்க அடிக்கும்? ஆமாம், அவன் ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்து இருந்தா கூட பரவாயில்லைங்க, அவனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுச்சு? நீ